வணக்கம் மக்களே, இதுதான் நாமக்கல் மாவட்டம் கஸ்தூரி மலைங்கிற ஒரு கோயிலிருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து மொத்தம் 7 சொனை இருக்குது. அதான் சொனை. இது எப்பயுமே தண்ணி வற்றாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்பயும் தண்ணி கிடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதுதான் சொனை. இது 2வது. இது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்கும், குடித்தா நல்லா இருக்குது. இது வந்து 3வது சொனை. இங்கே பாருங்கள், எழுதியிருக்கா. அடுத்தது இதுதான் 4வது சொனை. இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நிறையாவே கிடைக்குது. எப்பயுமே கிடக்கும் இதே மாதிரி. இது வந்து 5வது சொனை. எழுதியிருக்கு பாருங்கள், லைட்டாக தெரியுதா. இது 5வது சொனை. இது 6வது சொனைங்க. பாருங்கள், தண்ணி மேலேயே கிடக்குது. 6 சொனையிலையும் எப்பயும் தண்ணி இருக்கும். இதுதான் 7வது சொனை. தண்ணி கிடக்கலின்னு பார்க்காதீங்க, இந்த உள்ளே கிடக்குது பாருங்கள், கிடக்குதா. இதுதான் 7வது சொனை. மொத்தம் 7 சொனை இருக்குது. முடிஞ்சால் வந்து பாருங்கள். இந்த மேலே இருக்குது, தெரியுது பாருங்களா, அதுதான் கோயில். நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த படிக்கட்டு இருக்குது, மேலே இருக்கிறதா கோயில். வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இது ஊர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வளையப்பட்டின்னு சொல்லுவாங்க. வளையப்பட்டி. அந்த